ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். நேற்று ஆடி கிருத்திகை சூப்பராக வெஜிடேரியனோட முடிஞ்சிருச்சு. மறுநாள் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, வீடு தேடி வந்து மீனும் கறியும் வீட்டுக்கு வந்துருச்சு. சரி, அதையே சும்மா விடலான்னு சொல்லிட்டு நான் வந்து குழம்பு வச்சுட்டு சிக்கனை தொக்கு பண்ணிடலான்ட்டு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மீன் குழம்பு வந்து 1 பாட் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். ஜஸ்ட் அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக சட்டியில் வந்து ஊட்டி வச்சுட்டு அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுட்டு கொதிச்சோடனே தாளித்து கொட்டிட போகிறேன். ஆனால் இதில் வந்து என்னென்னலாம் போட போகிறோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஃப்ரெஷ்ஷான நகர மீன் தான் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு முழு எலுமிச்சை பழ அளவுக்கு நல்லா கரைச்சி சேர்த்துக்கிறேன். அப்புறமேட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டில் நான் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், ஒரு கை சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறமேட்டு ஒரு அரை மூடி தேங்காயில் பாதி தேங்காய், இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடயே கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அரைச்ச விழுது தாங்க இந்த தேங்காய் பேஸ்ட்டு. இதை வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ அது கூடயே வந்து 2 பச்சை மிளகா, 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு, இப்போ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறமேட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ப நம்ம போட்டுக்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இதில் தேங்காய்லாம் போட்டிருக்கோன்றதுனால கொஞ்சம் காரம் சட்டிலாக தான் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே காரம் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த சட்டி நிறைய குழம்பு வைக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த சட்டியில் என்னென்னலாம் மீன் குழம்புக்கு போடணுமோ அது எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் உடச்சி, பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக உடச்சி விட்டுக்கிறேன். அதே மாதிரி தக்காளியை வந்து கையிலேயே நல்லா வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன். மொத்தமாக மீன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் இந்த டைம் சேர்க்கலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புளியை கரைக்கும் போதே கல்லுப்பு போட்டு நான் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டதுனால உப்பு சேர்க்கலை. இப்போ இதையே தக்காளி எல்லாத்தையும் நல்லா கையிலேயே வந்து பிசைஞ்சு குழம்ப வந்து ரெடி பண்ணிடுறேன். ஈஸியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது இந்த மாதிரி குழம்பு பண்ணுறது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு பயங்கரமான டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்தே ஆகணும். அப்போ தான் தெரியும். நிறைய ஊர் சைடெலாம் சொல்லுவாங்க, இந்த நாகர்கோவில், திருநெல்வேலி சைடெலாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த டேஸ்ட்டு தெரியும். நம்ம சென்னை சைடு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து புளி ஊற்றி காரமாக அது ஒரு டேஸ்ட், அது பயங்கரமாக டேஸ்ட், அதெல்லாம் அடைச்சிக்க முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனாலும் வந்து இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. மறுநாளும் இந்த மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. பார்த்திங்களா, நான் ஒரே பேசிக்கிட்டே டக்குன்ட்டு வந்து குழம்ப கூட்டிட்டேன். இதை தூக்கி அப்படியே அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு விட்டுற போகிறேன். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ திக்காக வேணுன்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ணுறது தான். நான் வந்து ஓரளவுக்கு திக்காக வரணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த குழம்ப. அடுப்பில் வச்சுக்கிட்டேன், அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கிட்டேன். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும், கொதித்து நல்லா வற்றி வரணும். இப்போ கலர் எப்படி இருக்குது பாருங்கள், குழம்பு கொதிக்கிறப்ப பாருங்கள் கலர் எப்படி மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கலரே செமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க இந்த குழம்பு. வாசனை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பூண்டு, சீரகம் எல்லாம் மீன்லாம் சேர்ந்து வர வாசனை வீட்டுக்கே சூப்பராக இருந்துச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வற்றி வந்துருச்சு. மீனும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. மீன்லாம் எப்பயோ வெந்துருச்சு. குழம்பு வந்து நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் மீன் முள்ளெலாம் வந்து ஃபுல்லாக வந்து குழம்புல ஏறிடும். அதனால் வந்து ரொம்ப கிண்டாமல் சட்டி ஏற்றி கீழே வச்சுட்டு ஒரு குட்டி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் தாளித்து அதை வந்து அந்த குழம்புல போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சுட்டு அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் என் சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என் வீடியோஸ் எப்படி உங்களுக்கு ரீச் ஆகிருக்குன்றது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
உண்மையாலே இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நிறைய குக்கிங் வீடியோஸ் நிறைய பேசிக் கூட நிறைய பேருக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக என் சேனலில் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய விஷயம் கற்றுக்கலாட்டியும் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். கண்டிப்பாக வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்புறம் பிகினர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அகைன் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.